எல்லோருக்கும் என்னுடைய ஆத்மா வணக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் ஆன்மீகத்தை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு 23 வயசு இருக்கக்குள்ள எனக்கு மனநலம் சரியில்லாமல் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க. அப்போ ஒரு ஜோசிக்காரர் சொன்னார், நீ சிவமந்திரத்தை சொல்லிக்கிட்டு சிவன் ஆலயத்துக்கு போமா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அன்னைக்கு ஆரம்பித்து பழமையான சிவன் கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் 5 வருஷம் நான் தவம் பண்ணி, போன வருஷம் நான் வெள்ளிங்கிரி மலைக்கு போயிருந்தேங்க. வெள்ளிங்கிரி மலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய ஆன்மீக தேடல், என்னுடைய தவம் எனக்கு பூர்த்தியாச்சு. எனக்கு இப்போ வயசு 54 வயசு. என்னுடைய 33 வயசுலேருந்து நான் தேட ஆரம்பிக்கக்குள்ள என்கிட்ட நிலபலங்கள் இருந்தது, வீடு இருந்தது, கழுத்து நிறைய நான் நகை போட்டிருந்தேன், கார் இருந்தது, எல்லாமே இருந்து ஒன்று ஒன்றா என்னை கைவிட்டு எல்லாமே போயிடுச்சுங்க. நான் சொந்த வீடெல்லாம் விட்டுட்டு நான் 5 வருஷம் ஆகுதுங்க. அந்த வீட்டை விட்டு வெளியில் நான் 5 வருஷம் ஆகுது. நான் எந்த பொருளும் எடுத்துக்கிட்டுலாம் வரலைங்க. அந்த வீடு அப்படியே தான் இருக்குது, அங்கே இருக்கிற பொருளுங்களும் அப்படியே தான் இருக்குது. நான் சொந்த வீட்டில் இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். எல்லா சொத்து பத்து இழந்து தான் அரிச்சந்திரனுக்கு எப்படி இறைவன் காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் எனக்கு இறைவன் காட்சி கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாருங்க. என்னுடைய பேரில் இப்போ 7 லட்ச ரூபா லோன் இருக்குதுங்க. வீட்டு வாடகை கட்டணும். எங்கள் வீட்டுக்காரங்க மாதம் 50,000 ரூபா சம்பாரிச்சாதான் எங்களுக்கு அது சரி வரும். என் பேரில் தான் லோன் இருக்குது. அந்த லோனெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னாலும் என்கிட்ட எந்த சொத்து பத்தும் கிடையாதுங்க. நான் கிட்னி விளம்பரத்தை பார்த்துட்டு கூட, கிட்னி கொடுத்துட்டு கூட நம்ம பணத்தை வாங்கி இந்த கடனெல்லாம் கட்டிட்டு நிம்மதியாக ஒரு இடத்துல உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கும் முயற்சி பண்ணேங்க. ஆனால் அது போக விடலை, தவம் பண்ண முடியாது அப்படின்றதுனால. எங்கள் வீட்டுக்காருக்கும் வயசானவருங்க. எல்லாத்தையும் இழந்து தான் நான் இந்த ஆன்மீகத்துக்கு வந்தேங்க. சில குருமார்கள் சத்சங்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தவங்க முதுகில் நான் ஏறிக்கிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களே 2-3 பேங்க் பேலன்ஸு அவங்க ஆன்மீகத்தில் காலை எடுத்து வைக்கக்குள்ள அவங்க என்ன வச்சுருந்தாங்க, இப்போ என்ன உருவாகி வச்சுருக்குறாங்கன்னு அவங்க சிந்திச்சு பார்த்தாங்க அப்படின்னாக்க அடுத்தவங்கள பற்றி குறை சொல்ல மாட்டாங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க யாருமே அடுத்தவங்கள குறை சொல்ல மாட்டாங்கங்க.